இங்கே பாருங்க புரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கலரு. அம்மா ஓ என்ன புரோட்டா சுட்டுட்டு அடுத்து என்னம்மா பண்ணோம்? போய் வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டு வந்து கொத்து பரோட்டா போட வேண்டியது தான். ஓ அவ்வளோதானா? அவ்வளோதான். ஆமாங்க, நம்ம இதே வந்துங்க மாவு பிசைஞ்சு புரோட்டா பண்ணுற மாரி இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். இப்போ பரோட்டாலாம் சுட்டுட்டு வந்தாச்சு. இதோட பச்சை மிளகா பறிச்சிட்டு போய் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு. காரம் இல்லைங்குது சீதா. நாங்கள் சாப்பிட்ற மிளகாலாம் காரமாக தான் இருக்குது. ஆமாம், என்னத்த நம்ம வீட்டில் காய்க்குது, காரமே இருக்க மாட்டேங்குது. அம்மா ஓ இந்த கடையெல்லாம் புரோட்டா சுட்டுட்டு அடிப்பாங்க தெரியுமா கையால்? ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணுமா? ஆமாம். ஆமாங்க, புரோட்டா எல்லாத்தையும். இது எத்தனை புரோட்டா இருக்குமா? 4 தான் வச்சுருக்கேன். 4. வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிப்போம். புரோட்டாலாம் பிச்சு போட்டாச்சா? எல்லாம் போட்டுட்டேன். ஆமாங்க, இங்கே பாருங்கள் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. பச்சை மிளகாவும் இந்த ரெடியாக இருக்குது, வெங்காயத்தை அரிஞ்சாவதுங்க. அம்மா ஓ நீ என்னம்மா பண்ண போகிற? இன்னைக்கு கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். கொத்து புரோட்டானா அந்த பெரிய கல்லில் டம்ளரை வச்சு கொத்துன்னு கொத்துவாங்களா, அந்த புரோட்டாவாம்மா? ஆமாம். நீ எப்படிம்மா பண்ண போகிற? நான் சிம்பிளாக எண்ணெய் சீட்டில் செய்ய போகிறேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? அது சும்மா ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கு, அதனால். அப்படியா? ஆமாம். அம்மா வேறு என்னென்ன தேவை? வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு. ஓ இது மட்டும் இருந்தால் போதும்? இது மட்டும் இருந்தால் போதும். மசாலா ஜாமான். ஓ இவ்வளோதான்? அவ்வளோதான். அம்மா வெயிலை பார்த்தியா? ஓவராக வெயிலாக இருக்குது, அதுக்கு முன்னே போய் செஞ்சிடணும். அம்மா காற்று ஏன் இவ்வளோ அடிக்குது? ஆடி மாதம் பிறக்கிற வரையும் காற்று தான். இப்படி தான் அடிக்குமா? ஆமாம். ஆமாங்க, நம்ம நார்மலாக பைக்கில் போனாலே மண் வந்து கண்ணில் அடிக்குதுங்க, அந்தமாரி காற்றா இருக்குது. அம்மா ஓ சரி போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. பாருங்கள் இதான் மதிய லஞ்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு பரோட்டாவை சுட்டுப்போம். அம்மா ஓ என்ன ஏற்கனவே சுட்ட மாதிரியே இருக்குது புரோட்டா. ஆமாம். எப்படி இருக்குது பாருங்கள், ரெடிமேடு புரோட்டா செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ இப்போ என்ன எண்ணெயை ஊற்றணுமா? ஆமாம். லேசாக அப்படியே ஹீட் பண்ணால் போதுங்க. அம்மா ஓ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இந்த இடத்துல உட்காந்து சமைக்கிறீங்கன்னு. இதுதான் நல்லா வசதியாக இருக்கும். ஆமாங்க, கிச்சனுக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு சமைக்கிறது செட் ஆகாது. இது கரெக்டாக இருக்கும். அதை உட்காந்துட்டு சூப்பராக சமைக்கலாம். ஆமாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கால் வலியா, அதனாலங்க. இப்போ பரோட்டாவை போட்டாச்சு, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. இங்கே பாருங்க பரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கலரு. அம்மா ஓ என்ன புரோட்டா சுட்டுட்டு அடுத்து என்னம்மா பண்ணோம்? போய் வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டு வந்து கொத்து பரோட்டா போட வேண்டியது தான். ஓ அவ்வளோதானா? அவ்வளோதான். ஆமாங்க, நம்ம இதே வந்துங்க மாவு பிசைஞ்சு புரோட்டா பண்ணுற மாரி இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். நம்ம ரெடிமேடாக வாங்கினதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சிங்க. ஆமாம். ஒரு புரோட்டா ஏற்கனவே சுட்டு எப்படி இருக்குது பாருங்க கலரு, நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கலாமா சாப்பிட்டா. ஆமாம். இதில் கோதுமாவெலாம் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சப்பாத்தி கலருக்கே இருக்குது. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், சப்பாத்தி கலருக்கே இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா முட்டை உப்பு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கொத்து பரோட்டா போட்டுற வேண்டியதுதான். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த கலரு. அம்மா கடையில் கூட இவ்வளோ கலரு அழகாக வராது. ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் பண்ணுறாங்களாம்மா? அப்படி தான் இருக்கும். ஆமாங்க, கையில் பண்ணால் இவ்வளோ ரவுண்டாக சேஃபாக வராது. அம்மா ஓ உனக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அப்படிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். பிடிக்கும். அது எத்தனை புரோட்டா சாப்பிடுவேன்? 3 பரோட்டா. 3 புரோட்டா? சின்னதாக இருந்தால் 3 சாப்பிட்றேன், பெருசாக இருந்தால் 2 சாப்பிடுவேன். 2? வேறு என்ன சாப்பாடுலாம் உனக்கு பிடிக்கும்? இட்லி தோசை பிடிக்கும். மெயின் இட்லி தோசை. பாரு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இட்லி தோசை அடிமைங்க. இப்போ பரோட்டாலாம் சுட்டுட்டு வந்தாச்சு. இதோட பச்சை மிளகா பறிச்சிட்டு போய் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிப்போம்.
இங்கே பாருங்க எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு. காரம் இல்லைங்குது சீதா. நாங்கள் சாப்பிட்ற மிளகாலாம் காரமாக தான் இருக்குது. ஆமாம், என்னத்த நம்ம வீட்டில் காய்க்குது காரமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்குது. ஆனால் நாங்கள் அது சாப்பிட்றோம், குழம்புல போட்டது நல்லா உரப்பாக இருக்குது. ஆனால் பச்சை மிளகா எவ்வளோ இருக்குது பாருங்களா. இது செடி ஃபுல்லாக வெறும் மிளகா தாங்க. ஏகப்பட்டது பச்சை மிளகா, ஏகப்பட்டது இருக்குங்க. அம்மா இந்த பச்சை மிளகா அறுவடை சீசனே முடியாது. முடியாது பேருக்கு, எப்போ பாரு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது நிறையா. ஆமாங்க, பச்சை மிளகா போய் பிச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் போய் அரிஞ்சிருவோங்க. போதுமாம்மா? போதும். நம்ம வீட்டில் இருக்குன்னு அதிகமாக பறிச்சுட்டு போகக்கூடாது. ஆமாங்க, கம்மியாக தான் பறிச்சுட்டு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியது. யூஸ் பண்ணிக்கலாம். போய் பறிச்சுட்டு போய் போட்டால் வீணாக தானே போயிடும். இதில் என்ன செடி இல்லைன்னா பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா. ஆமாங்க, அதனால தான் அப்பப்போ குழம்புக்கு வரப்போ பிச்சுக்கிறது, சட்னிக்கு பிச்சுக்கிறது, இப்படியே தான். சரிம்மா போமா. போ. ஆமாம். அம்மா ஓ, இந்த கடையெல்லாம் புரோட்டா சுட்டுட்டு அடிப்பாங்க தெரியுமா கையால்? ஆமாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணுமா? ஆமாம். ஆமாங்க, புரோட்டா எல்லாத்தையும். இது எத்தனை புரோட்டா இருக்குமா? 4 தான் வச்சுருக்கேன். 4. ஆமாங்க, இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அடுத்து என்னம்மா பண்ணோம்? இப்போ பச்சை மிளகாலாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதோட தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓ, இது பிச்சு போட்டுட்டா? ஆமாம், இதை பிச்சு ரெடியாக வச்சுப்போம். ஆமாங்க, எப்படி இருக்கு பாருங்க பரோட்டா. நல்லா சாப்பிட்டா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கியும் பண்ணலாம்ல பரோட்டா. எல்லாமே இது வந்து நாங்கள் ரெடிமேடாக வாங்குறதுனால இப்படி பண்ணுறோங்க. நீங்கள் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கடையிலேயே வாங்கிட்டு வந்து பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கும் தானேம்மா? ஆமாம். அதுவும் இல்லாமல் இதில் கோதுமை மாவு கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். கொஞ்சம் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கலராக இருக்குது பாருங்கள். வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிப்போம். பரோட்டாலாம் பிச்சு போட்டாச்சா? எல்லாம் போட்டுட்டேன். ஆமாங்க, இங்கே பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. பச்சை மிளகாவும் இந்த ரெடியாக இருக்குது, வெங்காயத்தை அரிஞ்சாவதுங்க. இங்கே பாருங்க. அம்மா ஓ, வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதானா? ஆமாம். கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுங்க. இது இன்னும் கொஞ்சோண்டு நம்ம கம்மியாக தாங்க பண்ணுறோம், அதனால் 2 வெங்காயம், ஒரு 1.5 தக்காளியாம்மா. ஆமாம். அம்மா ஓ, காற்றே வர மாட்டேதுலம்மா. ஆமாம். இவ்வளோ நேரம் காற்று அடிச்சிதுங்க, ஆனால் உட்கார இடத்துல காற்று அடிக்க மாட்டேதுங்க. ஏன் அம்மா இங்கே உட்காந்து அறிகிறாங்க பார்த்தீங்கன்னா, நிழல் இங்கே மட்டும் தாங்க இருக்குது, அதனால தான் இங்கே உட்காந்து சமைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் காற்றுக்குது வரும். ஆமாம், இந்த சீட்டில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காரவே முடியாது, அவ்வளோ அனலாக இருக்கும். வெயிலாக இருந்தால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க இங்கே உட்காந்து அம்மா அறிகிறாங்க. மற்றபடிலாம் இந்த இடம்லாம் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. நிழல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது தாங்க. இதே வந்து மழை கிளைமேட்டாக இருந்தால் எல்லா இடத்துலையும் உட்காந்து அறியலாம். இந்த வெயிலில் உட்காந்து வேறு எங்கேயும் சமைக்க முடியாது. அதெல்லாமல் கேட்பீங்க, அடுப்புலேயும் சமைக்கணும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஓவராக இருக்கும் வெயிலில். எதோ பந்தம் இருந்து பண்ணால் சூப்பராக இருக்கும், அது இல்லாதனால தாங்க இப்படி பண்ணுறோம். பிடிச்சாமா? அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். மா ஓ, என்ன எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாங்க, அங்கே பாருங்க புரோட்டா சூப்பராக ரெடியாக இருக்குது. இங்கே ஜாமான் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. எண்ணெய் சட்டியும் போட்டாச்சு. இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டியாச்சுங்க.
இதோடமா ஓ எண்ணெயை ஊற்றிட வேண்டியதுதானா? ஊற்றிடுவோம். எண்ணெய் சட்டி காஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான். அடுத்தது வெங்காயம். ஆமாங்க, வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். இப்போ தக்காளியை போட்டுருவோம். ஏம்மா நல்லா இருக்குல்லம்மா? ஆமாம், ஓவரானாலும். ஆமாங்க, 2 நாள் நல்லா மழை பெய்யுது, நல்லா கூலிங்காக இருந்துச்சு. இப்போ ஓவர் வெயிலாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். எதுலேயுமே கருவேப்பிலை நிறையா போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். மீன் குழம்புக்கும் சரி, எந்த பொருளுக்குமே சரி, எனக்கு நிறையா கருவேப்பிலை போடணும். அடுத்தது என்னது? அடுத்தது இஞ்சி பூண்டு போடுமா. ஒரு ஸ்பூனு. காரத்தூள். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கொடியாக போட்டுருவோம். மசாலா தூள், கோழி மசாலா, சிக்கன் தூள். அதோட முட்டை உடச்சி வச்ச 2 முட்டையை ஊற்றிப்போம். இப்போ கிண்டி விட்ருவோம்.
அம்மா ஓ அடுத்தது என்ன பண்ணணும்? பிச்சு வச்ச பரோட்டாவை போடணும். போட்டுருமா? ம் போட்டுமா. இது கரண்டியால் நல்லா கொத்தி விடணுமா? ஆமாம். அம்மா ஓ என்ன கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி கொத்திட்டு இருக்காங்க அம்மா. செம்மையாக வந்துருச்சிங்க அம்மா. ஓ அடுத்து என்னம்மா போடணும்? கொத்தமல்லி தழை தான் நம்ம போடணும். சரி போட்டுருமா? ஆ போடுமா. இங்கே பாரு கொத்தமல்லி இதெல்லாம் அப்படியே கையோடு அள்ளிங்க. அப்படியே எவ்வளோ தூரமோ அவ்வளோ நல்லதுங்க. இப்போ தாங்க செம்ம இதாக இருக்கு. செம்ம வாசமாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அம்மா ஓ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? ஆ சொல்கிறேன். ஆமாங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் கொத்து பரோட்டா எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க அந்த கலரு. அம்மா ஓ நல்லா பொல பொலன்னு இருக்குல்லம்மா. ஆமாம். அம்மா கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. எப்படிம்மா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு காரம் கம்மியாக போட்டேன். மற்றபடி எல்லாம் ஓகே? ம் ஓகே தான். ஆமாங்க மதியம் லஞ்சு இதாங்க. பரோட்டா எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு பரோட்டா தானே பண்ணணும், அதனால் நான் ஓகே தான். நீங்கள் கடையில் வாங்கி கூட பண்ணலாங்க. சாப்பிடுமா பரோட்டாவை. திவிக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் தானேம்மா? ஆமாம். பரோட்டா உயிருங்க. எனக்குமே பிடிக்கும். ஓகே தானேம்மா? எல்லாம் நல்லா இருக்கலாம். ம் நல்லா இருக்கு.